வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய திராவிட இயக்க செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சி ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க மூட் ஆஃப் த நேஷன் அப்பப்ப தனித்தனியா நடத்துவாங்கனாலும் இந்த முறை யார் உங்களுடைய முதலமைச்சர் தேர்வாக இருக்கும் அப்படின்னு அவங்க நடத்துறதுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலிடமும், 2வது இடத்தில் திரு விஜய், 3வது திரு எடப்பாடி அவர்கள், 4வது அண்ணாமலை அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பாகத்தான் எலெக்ஷன் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேக்கு போகணும்னு அவர் சொல்லி ஏடிஎம்கேவை தான் இப்ப எல்லாரும் சேர்ந்து சிங்கிள் அவுட் பண்ணி தனியா நகர்த்த பாக்குறாங்களா, இல்ல போட்டியே அதிமுகவினுடைய எதிர்கட்சி இடத்துக்கு தான் எல்லா கட்சிகளும் போட்டியிடுறாங்களா, எப்படி பாக்குறீங்க? உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு சார். நேற்று விஜய் அறிவிக்கிறார், போட்டி என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். இன்னைக்கு சி ஓட்டர்ஸ் 2வது இடத்தை கொடுக்குறாங்க. கொண்டைய மறைக்கணும்ல, அதை மறைக்காமல நீங்க சி ஓட்டர்ஸ வெளியிடுங்க. அப்ப திடீர்னு சி ஓட்டர்ஸ் இன்னைக்கு காலையில ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிடுறாங்க. நேற்று இவர் பேசுறாரு, எல்லாமே ஸ்கெடியூல் பண்ண மாதிரி இல்லை. உங்களுக்கு டெல்லி பயணம், அமித்ஷா கொடுத்திருக்கிற நெருக்கடி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு, இன்னைக்கு சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு, இது 3 ஒரே லைன்ல நிறுத்தி பாருங்க. ஸ்கிரிப்டட் பை நாக்பூர்னு வந்துடும். ரொம்ப எளிதா புரிஞ்சு போயிடும். அப்ப அதிமுகவை ஒழித்து கட்டணுங்கிறது பாஜகவினுடைய நோக்கம்ங்கிறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருச்சா? ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க என்ன சொல்லி எதிர்ப்ப கூறு திட்டுறீங்க? அதிமுக இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு அரசியலில் பயணப்பட்டிருக்கிற கட்சி சார். அந்த கட்சி சந்திக்காத ஏற்ற இறக்கங்களே கிடையாது. அந்த கட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கு. 2016 234 தொகுதியும் இரட்டை இலை சின்னம். நேற்று ஆதவ் அர்ஜுன் பேசினார், தனித்து போட்டினார். தனித்து போட்டினா தனியரசு யாரு, சரத்குமார் யாரு, தமிமுன் அன்சாரி யாருங்கிற கேள்வி எல்லாம் வந்துருச்சு. அது தனித்து போட்டி இல்ல. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அவர் சொல்ல தெரியாம உளறிட்டாரு. 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் போட்டிட்டுச்சுன்னு சொல்ல வந்திருக்கணும் அவரு. அதுதான் நியாயமா இருந்திருக்கும். அப்படி இதுவரை திமுக கூட செய்து பார்க்க முடியாத முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்த கட்சி சார் அந்த கட்சி. அந்த கட்சியை தேர்தல் அரசியல்ல விஜய் பின்னுக்கு தள்ளிட்டாருன்னு சொல்றத தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல ஏற்பாங்களா? இன்னைக்கும் நீங்க இவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையிலும், அதிமுக நெருக்கடிகளுக்கு இடையில் இருந்தாலும் அரசியல் சக்கரம் திமுக அதிமுக தான் சார் சொல்லலுது. நீங்க கடைகோடிக்கு போய் கிராம பகுதிகளில் இருக்கிற வாக்காளர்கள்ட்ட எந்த கட்சியும் சாராத வாக்காளர், இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன்னு டிக்ளரேஷன் பண்ணி ஓட்டு போனாலும் அவனை விட்டுருங்க. யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லாம ஓட்டு போடுற வாக்காளர்கள் 40% பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஓட்டு போட்டதை கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க மனநிலைக்கு ஏற்றவாறு ஓட்டு போடுவாங்க. இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டா அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான். அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக. இப்படி இருக்கிற வாக்காளர்களுடைய மனநிலை இருக்குல்ல, நீங்க போய் கேட்டீங்கன்னா திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சிங்க வீழ்த்தீர்மை யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு தான் சொல்லுவோம். அந்த மனநிலை தான் 50 ஆண்டு காலமாக, அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அரசியல் சூழல். இத பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்சதே கிராமப்புறத்துல பல பேருக்கு தெரியல சார். விஜய் ரசிகர் மன்றத்தை சார்ந்த சினிமா சார்ந்து இருக்கக்கூடியவர்களை தவிர விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னே தெரியல. இன்னொன்னு சொல்லட்டுமா, விஜயினுடைய கட்சி பேரே பல பேருக்கு தெரியல. அந்த கட்சியினுடைய ரசிகர்களே கட்சியினுடைய பேரை மாத்தி மாத்தி சொல்லிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் விஜய் கட்சிக்கு இருக்கு. விஜய் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு கீழே போயிட்டாருன்னா இது எப்படிப்பட்ட செட்டப்? அப்ப நீங்க ஒரு சினாரியோவை இங்க செட் பண்ண விரும்புறீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இண்டிகேஷனை நீங்க கொடுத்துடுறீங்க. என்ன இண்டிகேஷனு? உளவியல் ரீதியா ஒரு சிக்கல். அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு விஜய் மூலமாக வந்துருச்சு. அப்ப நீங்க பாஜகவோடு, ஏன்னா அங்க ஒரு பர்சன்டேஜ் அண்ணாமலைக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்க. அப்ப சீமான்லாம் எங்க போனாருங்கிற கேள்வி இருக்கு. அண்ணன் சீமான் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நம்ம பதில் சொன்னா தப்பாயிடும். ஏன்டா நான் இருக்கிறடா இந்த காலத்துல, என்ன ஏன்டா இதுல கூட சேர்க்கல, குரூப்ல டூப்பா கூட என்ன சேர்க்கலையடா அப்படின்னு அவர் தான் இப்ப கொந்தளிக்கணும். இப்ப அண்ணாமலையினுடைய பர்சன்டேஜ பாஜகவா கால்குலேட் பண்ணி அதிமுகவுடைய பர்சன்டேஜையும் கால்குலேட் பண்ணாதான் உனக்கு வெற்றி சாத்தியம்ங்கிற உளவியல் சிக்கலை இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்குற வேலையை செஞ்சிருக்காங்க. ஒண்ணு. 2வது, நேற்று விஜய் பேசியதற்கும் இன்னைக்கு சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்புக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. விஜயை வைத்து என்ன செய்ய விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக காலி கூடாரம் ஆயிடுச்சு. இனிமே டிவிகேவோடு தான் போட்டி, தமிழக வெற்றி கழகத்தோடு தான் போட்டி அப்படிங்கிற சூழலை உருவாக்கிட்டு விஜயை எதிர்தரப்புல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஏன்னா விஜய் வீக்கான கண்டஸ்டன்ட்னு அவங்களுக்கு தெரியும்.
விஜயை இலகுவாக கையாண்ட முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த பார்வையை திருப்புற வேலை இருக்குல்ல, இந்த வேலையை இப்ப பாஜக செய்யுது. இதுவும் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல சீமானுடைய தம்பிமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4த்தையும் கூட்டி மீதி இருக்க 36% எங்க அண்ணனுக்காக கூட இருக்கலாம். அதனால அவர் ரேஸ்ல முதல்ல இருப்பாரு அப்படிங்கிற மாரி கூட அவங்களுடைய சமூக வலைதள பதிவுகள பார்க்க முடியுது. அதாவது இப்ப விஜய் வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பார் அப்படின்னு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக இதே சி வோட்டர் சில விஷயங்கள எடுத்து பேசியிருந்தாங்க. மூட் ஆஃப் த நேஷன் எடுக்கும் பொழுது, அந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவங்க எடுத்திருந்தாங்க. விஜயை நோக்கி அதாவது ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக விஜயை கொண்டு வருவது, திமுகவை நம்மால் வீழ்த்த முடியாவிட்டால் வேற ஆட்கள தயார்படுத்துவது நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி இருக்கும்போது ரஜினி வரும் பொழுது போட்டியே ரஜினிக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது இல்லையா? அதனுடைய ஒரு ரிப்பிட்டேஷன் மாதிரி இத பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல சார். அவங்க அவ்வளவு டீப் அனலைஸ் பண்ணி எல்லாம் இத செட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, அப்படி டீப் அனலைஸ் பண்ணியிருந்தா, அந்த ரேஸ்ல கொண்டு வந்து விஜய் அவங்க செட் பண்ணியிருக்க கூடாது. விஜய் இன்னும் செங்கல்பட்டையே தாண்டல சார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். பரந்தூருக்கு போனார். அப்புறம் ராயப்பேட்டையில ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார். மழை வெள்ள பாதிப்பு வந்தப்ப தன்னுடைய பனையூர் பங்களாவுக்கு வர சொல்லி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் உலகத்திலேயே எந்த தலைவரும் செய்யாததை செஞ்சாரு. அந்த அம்மா ஜெயலலிதா வெளியிலேயே வரமாட்டார் என்று சொல்லப்பட்ட தலைவர் தான். திரைமறைவு வாழ்வையே பாதி நேரம் வாழ்ந்திருக்கிறார்னு சொல்லப்பட்ட தலைவர் தான். அந்த அம்மா கூட சென்னை மழை வெள்ள பாதிப்பு வந்த போது 7 நாள் கழிச்சு வாகனத்தில் டெம்போ டிராவலர்ல ஏறியாவது ஆர்கே நகர் மாதிரியான வட சென்னை பகுதிகளுக்கு வந்து மக்களை சந்திச்சாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாரு? பாதிக்கப்பட்டவன் பூரா என் வீட்டுக்கு வா, நிவாரண பொருட்கள் தரேன்னு யாசகமா கொடுக்குறீங்க நீங்க. இப்படி ஒரு மோசமான நடவடிக்கை எந்த தலைவரும் செய்ததில்ல. அப்படி செய்தாரு. செங்கல்பட்டையை தாண்டல சார் இன்னும் அவரு. இன்னும் செங்கல்பட்டு தாண்டாம தான் சென்னைக்குள்ளேயே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க போய் மக்களினுடைய முகத்தை பார்த்தா தானே சார் அவன் என்ன சொல்றான்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இது மக்களுக்கு தெரியும்ல. விஜய் கட்சி தொடங்கிட்டாரா? எங்க ஊருக்கெல்லாம் வரவே இல்ல, எங்களெல்லாம் பார்க்கவே இல்ல, என்ன தொடங்கி இருக்காரு கட்சி கேட்பான்ல மக்கள் கீழ்நிலையில. நீங்க ஒரு தலைவர் என்பவர் அன்றாட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும்னு மக்கள் நினைப்பான் சார். அப்பதான் சார் லைம் லைட்ல அந்த தலைவர் இருக்கிறதா நினைப்பான். கடைசி 10 மாதங்களாக விஜய் அட்ரஸ் பண்ண பிரச்சனை என்ன நீங்க சொல்லுங்க. இந்த பிரச்சனையில அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனையில அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு. இதுதான் அவருடைய ஸ்டாண்டு. இத நாட்டு மக்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே இல்லையே. எதுவுமே இல்லையே. ரொம்ப பிளாங்கா இருக்கு 10 மாசம். இன்னொன்னு, கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ள நீங்க வந்துருங்க. இவங்க திட்டமிட்டு செட் பண்ணாலுமே கூட அந்த செட்டப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்ல சார். நீங்க ஃபெயில் ஆகுற புள்ளைய கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சீங்கன்னா சந்தேகம் வந்துரும். ஃபெயில் ஆகுற புள்ளைய ஜஸ்ட் பாஸ் பண்ண வைக்கணும். ஜஸ்ட் பாஸ் பண்ற புள்ளைய 60 மார்க் எடுக்க வைக்கணும். 60 மார்க் எடுக்கிற புள்ளைய 90 மார்க் எடுக்க வைக்கணும். அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு கொண்டு போகணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, கட்சி துவங்கி 1 வருஷம் கழிச்சு தான் மாவட்ட செயலாளர் போடுவாராம். அவரு 2வது இடத்துல இருப்பாராம் ரேஸ்ல. கட்சி தொடங்கி அந்த சார்பு அணிகளையே 1 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தர் அறிவிப்பாராம். கட்சியினுடைய சார்பு அணியவே 1 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தர் அறிவிப்பாராம். அவர் திமுக போன்ற மிகப்பெரிய ஜனநாயக இயக்கத்தை, ஏறக்குறைய 100 ஆண்டு கண்டிருக்கிற இயக்கத்தை வீழ்த்துவதற்கு ஒரு நபரா நின்னுட்டாரு அப்படிங்கிற ஒரு சினாரியோ செட் பண்ணும். இது மக்கள் ஏற்பாங்களா, சிரிப்பாங்களா? மக்கள் எப்படி யோசிப்பாங்க இத? தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணும் முட்டாள்கள் இல்ல சார், மூடர்கள் இல்ல சார். தமிழ்நாட்டு மக்கள் அளவுக்கு அரசியல் வயப்பட்டிருக்கிற மாநிலத்தை நீங்கள் வேற எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. என்னதான் கேரளாவுல ஒரு பொது உடைமை இயக்கத்தினுடைய சித்தாந்தம் வந்திருந்தாலுமே கூட, அந்த மக்கள் அரசியல் வயப்பட்டிருந்தாலுமே கூட, அவர்களை விட அரசியல் வியூகம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சீமான் ஒரு கருத்து சொன்னா இந்த கருத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு நிலவரம் இருக்குங்கிறத மக்கள் கணிச்சிருவாங்க. முதலமைச்சர் இன்னைக்கு பேசுறாருன்னா இவர் பேசியதற்கு காரணம் இவங்கதான், இதுக்காகத்தான் இப்படி பேசினாருங்கிறத மக்கள் உணர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு அரசியல் வயப்படுத்தப்பட்டிருக்கிற மண்ணாக தமிழ்நாடு விளங்குது. நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்து இப்படி ஒரு கேலி கூத்தை உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி? இது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். கடைசியில இது தேர்தல்ல எப்படி எதிரொலிக்கும்னா, நீங்க ஊதி பெரிதாக்குன பிம்பம் ஒண்ணுமில்லாம போகும். சார் 2014 இந்த மாநிலம் முழுமைக்கும், தமிழ்நாடு முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தணும், புரட்சியை ஏற்படுத்தணும்னு பேசினாங்க சார். இந்தியா முழுமைக்கும் இருந்த சூழல் என்பது வேறு. பாலாறும் தேனாரும் மோடியால ஓட போகுதுன்னு சொன்னவங்க ஒரு பக்கம், தாய்லாந்தினுடைய பேருந்து நிலையத்தை காட்டி இதான் அகமதாபாத்தினுடைய பேருந்து நிலையம்னு சொன்னதாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இங்க ஒரு பெரிய கூட்டணி வந்துருச்சு. மதிமுக வந்துருச்சு, தேமுதிக வந்துருச்சு, பாமக வந்துருச்சு, பாஜக வந்துருச்சு. மாற்று அணி இதுதான். நீங்க வேணா பாருங்க, 20 தொகுதி ஜெயிக்க போகுதுன்னு சேலஞ்ச் பண்ணாங்க. என்ன நடந்தது?
பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியிலையும், அன்புமணி ராமதாஸ் தருமபுரியும் தவிர ஜெயிக்க முடிஞ்சுதா? மோடியா லேடியான்னு கேட்ட லேடி ஜெயிச்சிருச்சு, ஃபுல் ஸ்வீப் பண்ணிடுச்சு. மோடியா லேடியான்னு கேட்டா நம்ம 37 தொகுதி ஒரே ஷாட் அடிச்சு காலி பண்ணிடுச்சு சார். இவங்க 2 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. 2014லயே அதுதான் நிலைமை. அப்ப யதார்த்தம் யாருக்கு புரிஞ்சிருக்கு? தமிழ்நாட்டு ஓட்டர்ஸுக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப புரியாமலா இருப்பாங்க? 15 ஆண்டுகள் கடந்துருச்சே. அதை விட இன்னும் கூடுதலான அரசியல் தெளிவு பெற்றிருக்கிறோமே, அதை விட இன்னும் கூடுதலான அரசியல் கூர்மையை பார்வையில தீட்டி இருக்கிறாங்களே. இப்ப இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? நிச்சயமாக விஜயை யார் இயக்குறாங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க. விஜய் யாருக்காக பேசுறாருங்கிறத உணர்ந்திருக்காங்க. விஜய் வெறும் பேச்சோடு நின்று விடுகிறார் என்பதையும் மக்கள் உணர்ந்திருக்காங்க. எனவே இது பெரிய அளவுல பயன் தராது. ஒரே ஒரு நிறைவு கேள்வி. இப்ப கடந்த காலங்களில் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று விஜயகாந்த் சொன்ன போது ஏடிஎம்கே மிக கடுமையா ரியாக்ட் பண்ணுச்சு. இப்ப விஜயும் கூட எம்ஜிஆரோட ஒரு இது பண்ணி 3 எழுத்து மந்திரத்தைன்னு அவங்க பாட்டெல்லாம் போட்டாங்க. திரும்ப இங்கே பேசும்பொழுதுமே எம்ஜிஆரை கோட் பண்றாங்க. அப்படின்னா அதிமுக எம்ஜிஆரை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏன் அனுமதிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்கும்போது தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசியிருப்பார் அப்படின்னா, கடைசி நிமிஷத்துல கூட ஒருவேளை அவங்க பக்கத்துல வந்தா சேர்த்துக்க வாய்ப்பு இருந்தா அதையே வீணடிக்கணும்னு அதிமுக பாக்குதுன்னு நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்காரு. தங்களுடைய கட்சியை தலைவர் எப்படி பகிர்ந்துக்க விடுறாங்கிற கேள்வி வருது இல்ல? தன்னுடைய கட்சியினுடைய தலைவர்கள் இழிவுபடுத்தப்பட்ட போதே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல கோபம் வரல. அப்ப கட்சியினுடைய தலைவர் கொண்டாடப்படுகிற போது ஏன் வருத்தம் வருது? நீங்க கலைஞரை இழிவுபடுத்திட்டீங்கன்னா திமுக கொந்தளிச்சிடும். அண்ணாவை இழிவுபடுத்திட்டீங்கன்னா திமுக கொந்தளிச்சிடும். இப்ப பெரியாரை இழிவுபடுத்தி சீமான் பேசினார்னு தமிழ்நாடு முழுமைக்கும் இயங்குகிற பெரியாரிய இயக்கங்கள் சண்டமாறுதம் செஞ்சுட்டாங்களே. நேரா வீட்டுக்கு முற்றுகையிடுவதற்கு ஆயிரக்கணக்கான பேரை திரட்டிக்கிட்டு வந்துட்டாரு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன். உன்னால முடிஞ்சதை நீ பாடுறா, என்னால முடிஞ்சதை நான் பாக்குறேன்டான்ட்டார்ல. இன்னொன்னு, அடிச்சுதான் பாக்கணும்னா அடிச்சு பாக்குறதுக்கு நான் தயார்னார்ல தோழர் திருமுருகன் காந்தி. இதுவரைக்கும் அப்படி பேசாதவர் சார் அவரு. ஜனநாயக வழியில் அமைப்பு நடத்துகிற தோழர், உண்மையிலேயே உன்னதமான செயல்பாடு கொண்ட தோழர். அவரே நீ அடிச்சு பார்க்கணுங்கிற களத்துக்கு வந்துட்டேன்னா நான் அடிச்சு பாக்குறேன். ஏன்னா கோபத்தினுடைய வெளிப்பாடு. நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்கிறேனோ அந்த தலைவருக்கு ஒரு பிம்பச்சிதைவை நீ உருவாக்க பாக்குற, அந்த தலைவர் மீது நீ ஒரு அவதூற பரப்ப பாக்குற. அப்படிப்பட்ட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கு தமிழ்நாடு. ஆனா எம்ஜிஆரை இழிவா பேசினார் அண்ணாமலை, என்ன செஞ்சு கிழிச்சிங்க நீங்க? ஜெயலலிதாவை இழிவா பேசினார் அண்ணாமலை, என்ன செஞ்சு கிழிச்சிங்க நீங்க? ஆஃப்டர் ஆல் சின்னஞ்சிறிய கட்சி சார் பாஜக. என்ன சார் பாஜகவுக்கு முகம் இருக்கு? ஒன்றிய அதிகாரம் ஒண்ணுதானே சார்? இதையெல்லாம் விட பெரிய அதிகாரத்தை சென்னாரெட்டி கையில வச்சிருந்தாரு. ஒரு பேரல் கவர்னரன்ஸ் ரன் பண்ற. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சு அதிமுக? பார்த்திருக்கிறோம்ல வரலாற்றுல. என்ன தெரியாம போயிடுச்சு அதிமுக காரங்களுக்கு? அப்போ அதெல்லாம் செய்யணும்னு நம்ம சொல்லல, அதையே நீங்க பதிவு செய்யலங்கிறப்ப எம்ஜிஆரை கொண்டாடுறாருன்னா இதன் பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சம் என்ன? அன்னைக்கு ஏன் எதிர்ப்ப அதிமுக பதிவு செஞ்சது? நீங்க சொன்னீங்க ரொம்ப அழகா, கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னப்ப அன்னைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு இதெல்லாம் தெரியும். இன்னைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அது 2 தான் வேறுபாடு. ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆரை ஒருத்தன் கொண்டாடுனா அது எந்த அளவுக்கு ஓட்டரசியல்ல பாதிக்கும், அவனை கொண்டாட விட்டுட்டா மக்களுடைய மனநிலையில அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால அந்த அம்மா அடிச்சு ஒடிச்சு அதை தடுத்து நிறுத்துச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கணக்கெல்லாம் இல்ல சார், தெரியாது சார் அவருக்கு. எம்ஜிஆர் பேரை சொன்னா எம்ஜிஆருக்கு என்ன வாக்கு விழும்னு தெரியாம தான் அவர் அரசியல் பண்றார். சங்கரன்கோயில் இடைத்தேர்தல நான் மதிமுக இருந்த போது பணியாற்றினேன் சார். நானும் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தும் அந்த பகுதியில போய் ஓட்டு கேட்கறதுக்காக போனோம். மதிமுக வேட்பாளர் சதன் திருமலைக்குமார் இப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அவரு. போய் ஓட்டு கேட்க போனோம். அந்த தேர்தல்ல ஒரு அம்மா சொன்னிச்சு, அம்மா பம்பர சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருமான்னா, இல்ல நான் ரெட்டலைக்கு தான் போனேன். ஏமா ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன்னா, எம்சிஆருக்காக நான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா. நானும் அண்ணன் சம்பத்தம் அதிர்ந்து போயிட்டேன். சம்பத் அண்ணன் கேட்டாரு என்கிட்ட, பத்தியாயா எம்ஜிஆர் இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காருன்னு சொன்னாரு. இதுதான் எம்ஜிஆர் மீது பற்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு வாக்காளர்களினுடைய எண்ண ஓட்டம். எம்ஜிஆர் உயிரோடு இருப்பதாக நினைக்கிறாங்க சார் இன்னமும் கொஞ்சம் பேரு. எம்ஜிஆருக்காக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போன. அவன் பாஜக கூட்டணியா, எடப்பாடி பொதுச் செயலாளரா இருக்காரா, சசிகலா இல்லையா, ஜெயலலிதா செத்து போயிட்டாங்களா, இதெல்லாம் கணக்குல கொள்றது இல்ல. அந்த எம்ஜிஆரை ஒருத்தன் புகழும் போது இயல்பாகவே அந்த எம்ஜிஆரினுடைய ரசிகர்கள், அந்த எம்ஜிஆர் மீது பற்று கொண்டிருக்கிற பக்தர்கள், அப்படித்தான் நான் சொல்லணும், பக்தர்கள் என்ன செய்வான்னா ஆட்டோமேட்டிக்கா, ஆஹா எம்ஜிஆரை பத்தி பேசுறாருப்பா, இவரும் சினிமாலாம் நடிச்சிருக்காருப்பா, இவரும் பெரிய ஆள் தான்ப்பா அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் வரும்ல, அதை தடுத்து நிறுத்தணும்னு அன்னைக்கு ஜெயலலிதா நினைச்சாங்க. அதனால தடுத்து நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு அதை தடுத்து நிறுத்தணும்ன்ற அறிவு கூட இல்லாமல் எடப்பாடி இருப்பதால் எடப்பாடி அதை தடுத்து நிறுத்தாமல் இருக்கிறார். இன்னொன்னு, நீங்க கூட்டணி கணக்கு கேட்டீங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயோட கூட்டணி வைக்க வேணும்னு ரொம்ப ஆசை இருக்கு சார். விஜய்க்கும் அந்த ஆசை இருக்கு அதிமுகவோட நிக்கணும்னு. நீங்க அமித்ஷாவை போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு வந்ததுனாலதான் நேற்றைக்கு திமுக விசஸ் தாவேக்கான்னு ஒரு சினாரியோவை செட் பண்றாரு விஜய். இத்தனை நாளா அதை செட் பண்ணல அவரு. இன்னொன்னு, நீங்க
விமர்சனத்தை கடுமையா வைக்கிறார்ல விஜய் திமுக மேல, ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் சொல்றாருல. ஊழலுக்காக குற்ற தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலையில இருந்தவர் யார் சார்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தானே. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஆளுநர் பொறுப்பே வேணாம்னு சொன்னார்ல. ஆளுநர் பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தீர்மானம் நிறைவேற்றினார்ல. அந்த ஆளுநரை போய் பார்த்தார்ல அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல. அந்த ஆளுநர் தானே சார் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு ஒப்புதல் தராம வச்சிருக்காரு. குட்கா வழக்குகள்ல, எஸ்பி வேலுமணி மீதான வழக்குகள்ல, தங்கமணி மீதான வழக்குகள்ல. அதை பத்தி ஒரே ஒரு வார்த்தை, நீ கொள்கை ரீதியா அறிவிச்சிட்ட. நீனு அறிவிக்கலைன்னா கூட பரவாயில்ல, சரி அப்படின்னு கடந்து போயிடலாம். கொள்கை ரீதியா நீ ஆளுநர் வேணான்னு சொன்ன பிறகு அந்த ஆளுநர் செய்திருக்கிற தவறுகளையாவது சுட்டி காட்டமையா? ஊழலை விசாரிக்க கூடாதுன்ற அதிமுக காலம் இவ்வளவு ஊழல் செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த ஊழலை விசாரிக்க வேணாமான்னாவது ஆளுநரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பி இருக்கணும்ல. இதெல்லாம் அவர் கேட்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, எப்படியாவது அதிமுக கூட்டணியில அகாமடேட் ஆயிடலாம், நம்மளாலதான் அதிமுக உயிர் பெற்றதுங்கிறத செட் பண்ணலாம்னு அவர் நினைச்சாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மேல தொங்குன கத்தி அதையெல்லாம் சிந்திக்க விடல, அதெல்லாம் செயல்படுத்த விடல. அது ஓடிடுச்சு டெல்லிக்கு. ஓடணும்னா வேற வழி இல்லாம இப்போ ஒரு தீமை செட் பண்றாரு. இந்த தீம் ஃபெயிலியர் ஆகி போகும். கண்டிப்பாக ஒரு விரிவான உரையாடல், அடுத்தடுத்து பரபரப்பான திருப்பங்களுடன்ங்கிற மாதிரி தான். இன்னைக்கு இன்னும் ஓராண்டு தேர்தல் இருந்தாலும் கூட பல கணக்குகள், பல முனைக்கு தாக்குதல்கள் தயாராயிட்டு இருக்கு. சீமானவர்கள் சில நாட்களாக அமைதியாக இருக்கிறார். அது புயலுக்கு முந்தைய அமைதியா என்னங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்கள்ல விரிவா பார்க்கலாம். ஒரு நீண்ட உரையாடலுக்கு மிக்க நன்றி. நன்றி.